வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இந்த பித்தம் அப்படின்னாக்க 40 வகையான பித்தம் சார்ந்த நோய்களை பிரிக்கிறோம். இந்த பித்தம் சார்ந்த நோய்கள் நிறைய இருக்கு. உள்சூடு, வெளிச்சூடு, தாது நஷ்டம், வறட்சி, நாவறட்சி, பெருவயிறு, ஏப்பம் வர்றது, தலைவலிக்கிறது, பிரம்ம பிடிச்ச மாதிரி பைத்த மாதிரி சுத்துறது, பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண சம்பந்தமான பிரச்சனை, இருதய சம்பந்தமான நோய், அடிவயிறு வலிக்கிறது, கை கால் குடைச்சரு, முதுகு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அசதி, சோர்வு, பதட்டம், பயம். அதை பார்த்தீங்கன்னா பிபி நார்மலா இருக்கும், ஆனா ஹார்ட் பீட் மட்டும் கடன்னு துடிக்கும். 82 இருக்கிற இடத்துல 72 இருக்கிற இடத்துல 110, 120, 130 போகும். இப்படி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள். இதுக்கு என்ன மருந்துன்னு நீங்க சொல்ல போறீங்க? பித்தா பரிசூடா அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை சொல்லும்போது. சிவம் அப்படின்னாலே உப்பு அப்படின்னு அர்த்தம். உப்பு உடம்புல கூடுறதுனால தான் பித்த சம்பந்தம் நோய் ஃபுல்லாக வருது. இந்த உப்பை எப்படி உடம்புல இருந்து குறைக்கிறது அப்படின்னு தான் இந்த சூரணமே பார்க்க போகிறோம். இந்த மருந்து உள்ளே சாப்பிடும்போது பித்தத்தை வந்து கோழையாக வெளியேற்றும், வேர்வையாக வெளியேற்றும், சிறுநீரில் போக வைக்கும். அது மூணுலேயுமே வந்து இந்த பித்தத்தை வந்து கரைச்சிரும். அதுக்கு வாமிட் கூட வரும்ல. வாமிட் அதில் வந்து கோழை, தேவையில்லாத அதை பித்த நீர்னு சொல்லுவோம். அதாவது வாந்தி வரும்போது சளி வராமல் வெறும் வாணின்னு சொல்லுவாங்க. வெறும் வெள்ளை கலரில் ஒரு நீர் மட்டும் வாயிலிருந்து வந்து நீர் மட்டும் ஜெல்லு மாதிரி வரும். சிலருக்கு மஞ்சளாக வரும். இப்படி வந்து பித்த நீரை வெளியெடுக்கும். உடம்புல உப்பு கூடுச்சு அப்படின்னா வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா வாந்தி பேதி ரெண்டுமே கூட வரும். வாந்தியும் வரும், பேதி வரும். சில சமயம் வாந்தியும் வரும், ரெண்டும் சேர்ந்து கூட வரும். இது எல்லாமே உப்பு கூடி வர நோய். இது அதிகம் முத்து போச்சுன்னா பைத்தியம்னு சொல்கிறோம். கொஞ்சம் ஏதோ தலையில் பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்சம் தூங்காமல் இருக்காப்புல, புத்தி சுவாதனம் மாதிரி தெரியுது, ஆள் பார்க்க கொஞ்சம் டைப்பாக இருக்காப்புல அப்படின்றாங்களா. இது எல்லாமே பித்தத்தினால் வரக்கூடியது தான். இந்த பித்தத்தை வந்து சமன் பண்ணணும். இது சரியாக வந்து சிறுநீர் போகிற மாதிரி போகணும், வேர்வை சரியாக வர மாதிரி பண்ணணும். இது எல்லாமே வந்து இதில் இருக்க சரக்குகள் பார்ப்போம். எல்லாமே வீட்டில் இருக்க சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்துகிற பொருள் தான். இது சீரகம், சாதாரண நற்சீரகத்தை பொன்மருவில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குது. இது ஒரு 100 கிராமு. அடுத்து வந்து சதகுப்பை. இது வந்து இடுப்பு கீழே வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது. இது வந்து சதகுப்பை. இதையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து கரிஞ்சீரகம். இதை இளவரப்பாக வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து அதிமதுரம். இது ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடியது, அதனால தான் அதுக்கு பேர் அதிமதுரம். இந்த அதிமதுரத்தையும் அது நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து மொட்டு நீக்கிய கிராம்பு. சில இடத்துல வந்து இதில் மதன காம்பு பூ தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வெறும் கிராம்பு சேர்த்தாலே போதும், நல்லா வேலை செய்யும். அடுத்து வந்து சன்ன லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையிலேயே வந்து ரொம்ப சன்னமாக இருக்கனால அதுக்கு பேர் சன்ன லவங்கப்பட்டைன்னு பேர். இன்னொன்று சுருள் பட்டைன்னு இருக்குது. இது வந்து சன்ன லவங்கப்பட்டை. அதுக்கு அடுத்து இது 3 எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு 2 மடங்கு கல்கண்டு. இது எவ்வளோ இடம் இருக்குது? இப்போ 600 கிராம் இருக்குன்னா 600 கிராமுக்கு 1200 கிராம் கல்கண்டு சேர்க்கணும். இந்த கல்கண்டை தூள் பண்ணி சேர்க்கணும். இல்லை சம அளவு கல்கண்டு சேர்த்தா நல்லா வேலை செய்யும். 1200 சேர்த்திங்கன்னா அந்த மருந்தோட அந்த வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால் என்னென்ன நோய் தீருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல இருக்க சூடு, அதே மாதிரி தலையில் பிரச்சனை வரல, பைத்தியம் பிடிக்கின்றாங்களே, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்குங்களா, அவங்களும் தூக்கம் வர வைக்கும். அடுத்து அஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணும், வாந்தி வராமல் இருக்கும், விக்கலை சரி பண்ணும், நாவறட்சியை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி ஆண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாது நட்டத்தை சரி பண்ணும். அதே மாதிரி சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்சது அப்படின்னு சொல்லி பெருசாக ஏப்பம் விட்றாங்க பாருங்கள், அந்த ஏப்பத்தையும் சரி பண்ணக்கூடியது. அதேமாதிரி சாப்பிட்டு முடிச்சது நெஞ்சு கறிக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நெஞ்சு எரிவுன்னு சொல்லுவோம், அதையும் சரி பண்ணும். அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு, நெஞ்சு வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கவங்க, அவங்களுக்கு சரி பண்ணும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு முகப்பொலிவு உண்டாகும், முகத்தை ஆள் பார்க்கமே தேஜஸாக தெரிவாங்க. இந்த மருந்து வந்து உள்ளே போய் நம்ம மூளைக்கும் நல்லா வலுவை கொடுத்து முகத்தை எப்பயுமே ஒரு சிரிச்ச முகமாக கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி பண்ணும். இது மாதிரி தலையில் வரக்கூடிய அனைத்து நோயும் சரி பண்ணும். சிலருக்கு கண்ணில் பார்த்திங்கன்னா தண்ணி வடிச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க, கண்ணை பார்த்தோம்னா எதையோ பார்த்து நினச்சி வருத்தப்பட்டு அழுகிறார் மாதிரி இருக்கும் பாருங்க, கண்ணில் நீர் ததும்பிக்கிட்டே இருக்கும், அதை சரி பண்ணும். அடுத்து வந்து மலைபந்தத்தை சரி பண்ணும். அடுத்து வந்து பார்வை மந்தம், சரியாக கிட்ட பார்வை தூர பார்வை எனக்கு சரியாக வந்து தெரியல, எழுத்து 2 தெரியுது, அது அந்த பார்வை மந்தமாக இருக்குது, கூர்மையான ஷார்ப்பான பார்வை இல்லைன்றவங்களும், கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்களும் இந்த சூரணத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கண் சம்மந்தப்பட்ட இதுவும் சரியாகும். சிலருக்கு வந்து உடம்பு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கையை வச்சு தொட்டு பார்த்தா எப்பயும் உடம்பு தொட்டு பார்த்தோம்னா இருக்கும், இதான் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்வாங்களே, அதான் உட்சூடுன்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ளே ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். எலும்பில் இருக்க சூடு வந்து சத வழியாக வெளியே தெரியும், அதையும் சரி பண்ணும். அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி சரி பண்ணும். கல்லடப்பு, சிறுநீரில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, கிட்னி ஸ்டோனு, அந்த கல்லடப்பு வயிற்றுலேருந்து இறங்கி முன்னாடி உள்பகுதியில் நீர்த்தாரையில் எங்கே வலி இருந்தாலும் சரி அதையும் சரி பண்ணும்.
அதேமாதிரி சிலருக்கு வந்து சிலேத்து மதியம் இருக்கிறனால வாய் கோணி இருக்கும். சிலருக்கு வந்து சிரிக்கும் போதோ பேசும்போதோ வாய் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு வாங்கும். அந்த சைடு வாங்குற அந்த வாய் கோணலை வந்து இந்த மருந்து வந்து சரி பண்ணும். அதேமாதிரி இது நீடித்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மன வலிமை உண்டாக்கும். இதை காலையில் 1/2 ஸ்பூனு, நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அந்த 1/2 ஸ்பூன்றது 1 ஸ்பூன் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். இதை வாயில் போட்டு நல்லா சுவைச்சு சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், ஈஸியாக. அதாவது யாருனாலும் சாப்பிடலாம், சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடித்தா போதும். வெந்நீர் குடிக்கலாம், பால் சாப்பிட்றவங்க பால் சாப்பிட்லாம். இது 2 மட்டும் செஞ்சால் போதும். இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், ஒரு 20க்கும் மேற்பட்ட நோயை வந்து இந்த பித்தராஜாங்க சூரணம் வந்து சரி பண்ணும். இது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மருந்து, பல நோயை கண்டிக்கிறது. யார் யார் மெலிஞ்சிருக்காங்க, யார் யார் போதுமான உடற்பருமன் இல்லாமல் இருக்காங்க, யார் யார் இப்போ நம்ம சொன்ன காரங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே இந்த மருந்தை வந்து சாப்பிடலாம். என்ன நேயர்களே, அதாவது மருந்து சொல்லிட்டாரு, மருந்தின் அளவையும் சொல்லிட்டாரு, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாரு, என்னென்ன நோய்கள் சரியாகுன்றதையும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட மருத்துவ தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்யா. நன்றி, வணக்கம்.